So we start sharply by 10:03. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், கேக்குதுங்களா? ஓகே, கிரேட். கான்சர் ஓகே, சூப்பர். ஸோ அனைவருக்கும் வணக்கம். As a part of clean technology implementation in Tirupur Textile Cluster, supported by WWF India under the Noyal Bhavani River Basin Program. உங்க எல்லாரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து so myself Manavalan, we have our colleague Mr. Rahul from WWF and Mr. MBL Khan from SIDBI Tirupur. நண்பர்கள் பலருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்பி வங்கியினுடைய மேலாளர் இங்க திருப்பூர் பிரான்ச்சுக்கு. அதே மாதிரி வி ஹாவ் ஸ்ரீ செந்தில் குமார், அவர் NSIC நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் எனப்படுகிற ஒரு அரசு நிறுவனம், கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் செட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் about the program. as நம்ம ரெகுலரா இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ற பலருக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஒரு 2019ல இருந்து இந்த இனிஷியேட்டிவ் ரன் பண்றோம். ஃபோக்கஸிங் மோர் டுவார்ட்ஸ் கிரியேட்டிங் பெட்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் டெக்ஸ்டைல் SMEs அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து சோஃபார் கிட்டத்தட்ட ஒரு 40 இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஹேண்ட் ஹோல்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 இண்டஸ்ட்ரிக்கு டார்கெட் பண்றோம். ஸ்லோலி வி ஆர் அசிஸ்டிங் கம்பெனிஸ். சாஃப்ட் இன்டர்வென்ஷன்ல தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது. ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், பேனல் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் பண்றோம். இது வரைக்கும் ஒரு 5 டாபிக்கை நாம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். எனர்ஜி, ஹெல்த் அண்ட் சேஃப்டி, வாட்டர் கன்சர்வேஷன், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ். இது எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த எல்லா இனிஷியேட்டிவ்ஸை நாம ரன் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, பணம் தேவை. ஸோ அப்போ அந்த முதலீடுகளுக்கான லோன் வந்து யாரு கொடுப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரியான சப்சிடி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நம்ம வந்து அவசியம் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த இனிஷியேட்டிவ், இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 255 பேர் வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 4 செஷன் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 5வது செஷன் ஆன் ஃபினான்சிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து சப்போர்ட் சப்சிடியை பத்தி மட்டுமே வந்து ஒரு தனியான ஒரு செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலே நமக்கு இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி இன்னமும் நமக்கு தெரியல. இப்ப நாம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து சிட்பியையும் NSICயையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். 6 மணி நேரம் நாம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 6 மணி நேரம் மூலமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பேரை நம்ம ரீச் அவுட் பண்ணியிருக்கிறோம். 255 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இது மூலமா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த செஷன்ஸ் மூலமா. ஸோ இன்னைக்கு செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்னாக்கா, மிஸ்டர் MBL கான் ஃப்ரம் சிட்பி திருப்பூர் பிரான்ச், அவர் வந்து நம்மளுடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம்ஸை பத்தி, லோன் ஃபைனான்சிங் ஸ்கீம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. எஸ்பெஷலி வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கு டுவார்ட்ஸ் மாடர்னைசிங், அப்கிரேடேஷன், பர்ச்சேஸ் ஆஃப் நியூ மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டுவார்ட்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி, சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். அது ரொம்ப இப்போ அட்டென்ஷன் நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மினிமைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ், என்னென்ன மாதிரியான ஃபண்ட் சப்போர்ட் வந்து சிட்பி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி மிஸ்டர் கான், MBL கான் வந்து அவருடைய ப்ரெசன்டேஷன்ல ஷேர் பண்ணுவாங்க.
ஒரு பக்கம் நமக்கு வந்து கேபிட்டல் ஃபைனான்ஸ்ல வந்து டேர்ம் லோன் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று பக்கம் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். சிட்பியுமே வந்து சில ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்கீம்ஸும் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. தே ஹேவ் சம் கொலாபரேஷன் வித் MOU வித் அதர் பேங்க்ஸ். ஈக்குவலி வந்து NSICs, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன்ல சில ஸ்பெசிபிக் ஸ்கீம் வந்து வச்சிருக்கிறாங்க. லைக் வெண்டார் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வெண்டார் பேமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இந்த ரெண்டு விஷயமும் நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த சஸ்டைனபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப சுலபமா நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இறுதியா இந்த ப்ரோக்ராமுடைய நெக்ஸ்ட் செஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நம்ம பிளான் பண்றோம் அப்படிங்கிறத ராகுல் ஃப்ரம் WWF அவர் வந்து பிரீஃப் பண்ணுவார். அதுதான் இன்னையோட அஜெண்டா. ஆஸ் யூஷுவல் we wanted to have an active interaction with the participant. உங்களுக்கு ஏதாவது query இருக்கு, ஏன்னா அது பேங்கிங் சம்பந்தப்பட்டது அப்படின்றனால நிறைய query இருக்கும். பட் ரிமெம்பர், வருஷ கடைசி மந்த் மார்ச் மாசத்துல, அதுவும் 15 தேதி வாக்குல வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஹை ப்ரொஃபைல், அந்த பிரான்ச்சோடைய ஹை ப்ரொஃபைல் ரிசோர்ஸ் பர்சன் வந்து நம்ம செஷன்ல அட்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால அவங்களுடைய டைமை நம்ம வந்து வேல்யூபிளா யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்ப்போம். If you have any queries, raise your hand, get it clarified. In the meantime, off the session ஆவும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். We are there to assist you, no problem. In the meantime, you can send us a message as usual in the chat box so that அதுக்கான queries வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. as usual உங்களுடைய queries ட்ராப் பண்ணுங்க. we will certainly get back to you with the updates. அது மட்டும் இல்லாம ப்ரோக்ராமுடைய மற்ற அப்டேட்ஸையும் நம்ம ரொம்ப எளிமையா வந்து உங்களுக்கு கன்வே பண்ண முடியும். So over to Mr. Khan from SIDBI. Yes sir. Good morning sir, am I audible? Yes sir, perfect. Okay. Visible also? Yes sir, I will. Okay. Good morning all of you. Yes sir. Thanks for the brief introduction, and in fact many things you have already told about SIDBI. Few things I would like to highlight. In SIDBI mostly I don't know, I mean how many participants know, but generally I'll just give a brief introduction about SIDBI. SIDBI is a all India level financial institution catering to the promotion and development of micro, small and medium enterprises. Anyway, ஜென்ரலாக எல்லாருக்கும் அந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸோட டெஃபினேஷன் தெரியும். ஸோ SIDBI ஜென்ரலாக மேக்ஸிமம் 50 crore in investment in plant and machinery and turnover of 250 crore. அந்த கம்பெனி எல்லாமே SIDBI can cater. So we have branches of around 80 plus branches in India, and if you see in Congo Belt we have Tirupur, Coimbatore and Erode branches, and I am heading Tirupur branch, and we have a dedicated team of 7 members here. And just before starting my this thing, this year it has been hello, I am able, yes, I am audible? Yes sir, please go ahead sir. This year it has been a good year. In fact, initially konjam idha irundhuchu, but now things have picked up and investments are coming. Hopefully the next year will be much better. In this year we have introduced very lot of schemes, but ana na ipa generally na ipa schemes nu solli na scheme ellathiyum solliட்டு போறதுக்கு இல்ல. I feel it is much better to start the conversation with the requirement of MSME. Like ipa MSME na neenga solla mari working capital and term loan. Working capital we have tie-up, so it's a very limited product we use. But term loan for purchase of land, building, plant and machinery is my main area for SIDBI. So number 2 we were divide பண்ணிக்கலாம். One is startup company. Startup company, as far as SIDBI is concerned, startup means the companies which are going to be just set up or which has 2 years less than existence. So we call it as a startup company. So we have a very special scheme for them. Earlier special schemes were not there, so we used to find it difficult to cater to this kind of startups. Now we have very dedicated scheme which has a very specific eligibility criteria
and minimum collateral requirement, and the rate of interest is very, very attractive, which is less than 7% for a startup, which is, I think, in India, no other institution provides. So that is and we can fund up to 20 crore for a startup, and we can give a repayment of around 7 years. So this is the basic requirement of fulfillment of a startup company. Many company existing customer also comes and says that, okay, we want to start a new company. Already we have a company now, because of tax benefits and all, they want to start up a new company, a private limited company and all. These kind of company can be covered under this scheme, that is called Sthapan scheme. So rendavathu category enna existing company na maybe in the startup company, I'll just clarify that we cover building, land purchase, building, plant and machinery, and other things like installation of MFAs, everything we cover. As far as building is concerned, the main criteria is building plan approval is must. So for covering any building construction, LP approval is must. Now the existing company now, which has at least 2 years of complete balance sheet, full year balance sheet. Broken period 2 years, I mean April 1 la irundhu 31st March முடிக்க இருக்கிற 2 years complete balance sheet இருந்தா we can cover this kind of company. அந்த கம்பெனியோட requirement எப்படி இருக்கும்னாக்க, sometimes it is like plant and machinery, sometimes it will be miscellaneous fixed asset like generator or boiler or அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆஸ்பெக்டும் நம்ம ஒரு we have 2-3 schemes அதெல்லாம் கவர் பண்ணலாம். One scheme is particularly for women, where we have a flat rate of 6%, but the requirement, amount can be 1 crore only. Other scheme, which is a very beautiful scheme, which we are catering to now, is called Arise, where we can give 5 crore without collateral. Without collateral means whatever promoter contribution, இப்போ எல்லா பேங்க்லயும் எல்லாருமே 25% contribution கேட்பாங்க. அந்த 25% contribution நாங்க எப்படி எடுத்துட்டு total 5 crore we can give as a loan. So that 25% which you are giving to us as a promoter contribution, which we will be keeping as FD, அதுக்கு நாங்க ஒரு 5.25% interest rate we will give. So effectively அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். and total 5 crore we are going to give you only at 6.15 to 6.8%. அது without collateral. Without collateral means only taking the promoter contribution as FD. அதுக்கு மேல போச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% 70% collateral எடுத்து we can go up to a maximum of 10 crore. 10 crore இதே rate of interest 6.15 to 6.8. So which is very, very attractive rate. Anything can be covered. இதுல நான் சொல்ற மாதிரி plant and machinery, which is a production machinery, miscellaneous fixed assets, which is like boiler, DG set, this kind of thing. Rooftop solar can be covered in this. இதே ரேட்ல 6.15 ரேட்லயே we can cover rooftop solar also. So rooftop solar we have covered this year, means many proposal we have covered. Even we have covered rooftop solar up to 1 megawatt, means 5 crore முடிக்கும் நாங்க இதே ஸ்கீம்ல பண்ணிடுவோம். அந்த கம்பெனிக்கு நாங்க கொடுத்த rate of interest was 6.15. So it's a very, very attractive rate of interest. Then anything else like what இப்போ அதே அரே ஸ்கீம்ல நீங்க இல்ல நாங்க பில்டிங்கும் அதுல கவர் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்கலாம். அது பில்டிங்கும் அதுல கவர் பண்ணலாம். அதே சேம் building plan approval தான் up to 10 crore we can cover building also. So up to 10 crore plant and machinery, miscellaneous fixed assets, and building can be covered at the same rate of 6.15 to 6.8%. Collateral free சொன்னாக்க up to 5 crore. This is one scheme Arise, which we are at present catering. The 6.15 to 6.8% சொல்றது it is linked to repo, not like PLR or MCLR. RBI ஓட repo rate link இருக்கு. So 4% is the repo rate. Generally it doesn't change. So first year we are offering 4 plus 2.15 or 2.5 or 2.8. So this is one scheme. So what my basic இது என்னன்னா, உங்க requirement, any requirement, plant and machinery, miscellaneous fixed asset எது இருந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஸ்கீம்ல இருந்தாலும் கவர் பண்ணி very attractive rate we can offer.
இப்போ நான் இந்த மெஷின்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். கிரவுண்ட் மவுண்டட் சோலார்னு கேட்பீங்க. அந்த கிரவுண்ட் மவுண்டட் சோலார் வித்தவுட் கொலாட்டரல்ல கவர் பண்ண முடியாது. அதுக்குன்னு we require at least 50% of collateral, like 1 megawatt or 2 megawatt you are putting. For example, 2 megawatt now 11 crore வருது, or 7 to 8 crore if you require. அதில் 50% collateral we can cover. Rate of interest can be same, but அதில் collateral requirement minimum 50% இருக்கும். Now we have these all are new machinery. Now there are areas where second-hand machinery generally people buy to be very competitive in their pricing. Then the second-hand machinery, we have a different scheme where rate of interest will not be like 6.15 or 6.8. It will be slightly more than 7, but less than 8%, and which is a very good rate for even a second-hand machinery financing. Second-hand machinery up to 3 crore. Same scheme la or 30% of the contribution FD எடுத்துட்டு then we can cater without collateral. So second-hand machinery without collateral up to 3 crore with less than 8% rate of interest is a very attractive scheme, I feel. And we have done a lot of cases like loom sector near Tirupur, like Palladam and all. So loom sector we have covered under this scheme. So I mean this is the basic schemes. But what my basic this thing is, whatever requirement you have, any kind of requirement in your business, we have solution for that. We have schemes for that, best rate of interest. Now suppose we have covered everything, and now again you feel that still I don't have collateral, I want rooftop. I have already covered 10 crore and now what to do? Then we have one more scheme for rooftop, it is star scheme, where we can provide 3 crore again without collateral. So the collateral scheme has, there are different schemes under which different kind of items can be covered. Like till 5 crore I have covered in machinery. Again, you are coming for solar, so I can cover it under star. You are coming for second-hand machinery, so I have a scheme for Pratham. So any requirement of MSME can be covered, and with different schemes, whether with collateral or without collateral. Even collateral requirement is not like 150% or 200%. It depends on the project. என்ன நீங்க ப்ராஜெக்ட் கொண்டு வர்றீங்க, என்ன பேலன்ஸ் ஷீட் இருக்குது, அதை வச்சு we can provide. The basic requirement from our side is that CIBIL score is benchmark. Like personal score should be somewhere around 700. அதோட கம்மியா இருந்தா we should have a solid proof why it has maybe some mistake or something like that. If you can explain it, then we can take a relaxation. கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்கோர் சிஎம்ஆர்னு பார்ப்போம். CMR 1 to 10 is the score. 10 is the least, and CMR 1 is the best rating as far as CIBIL commercial is concerned. Generally we cater till CMR 6. So 1 to 6 we can cover. Other than that, 7 or 8, we have to have a relaxation with the proof saying that maybe some technical error edo irukala. So otherwise we have a relaxation up to 8. 9 and 10 we cannot cater. So that is the basic requirement CIBIL. Companies with balance sheet at least some growth should be there, or even if growth is not there, because in pandemic many companies registered a decline in sales, we can cater up to 20-25% of decline in sale with some relaxation. So these are the things which we can cover. நீங்க இந்த rate of interest எப்படி finalize பண்றீங்கன்னா, we have a very good rating system which caters which is divided into 3 to 4 parts. You can say like அவங்க business promoter ஓட background, என்ன செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, என்ன ஃபைனான்சியல்ஸ் இருக்கு, என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஒரு 40-50 questions இருக்கு. பேஸ்ட் ஆன் தட் என்ன ரேட்டிங் வருதோ அதுதான் உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வாட் அவர் general observation for the last 6 to 8 months is most of the companies are getting 6.15 or 6.4. Very few companies got even 5.85, which is a very very good rate. So these are the things which I wanted to say about it. I mean, if you have any questions, you can ask me. Yes, sir.
சார் இப்போ நம்ம அந்த ஸ்கீம்ல வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா தான் இருக்கா? சம்திங் லைக் தே ஹவ் மென்ஷன் உபார்த்தே சித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் சொல்றாங்க. அது கொஞ்சம் அதை பிரீஃப் பண்ண முடியுமா? Ubarte Sitare is basically for the export oriented units. Okay. So we can give up to 2 crore to 3 crore in that, and some specific requirements are there for that export oriented units. If any export oriented units have a specific requirement for their listing, we can cover it, no issue. And whatever schemes I am telling you, everything is available in SIDBI website, and I can share my mobile number, and anyone can call me anytime for any specific clarifications. Yes. So I am sharing the SIDBI website or a link na group la share pannirren, yes, so that people can yes. And so my mobile number can also be shared, no issue. Yes sir, I'll do that sir, sure. So any other specific query? ஒரு query கேட்டிருக்காங்க சார். அதாவது வந்து they are planning to upgrade their boiler into gas fired boiler instead of using coal. That can be covered sir, that can be covered. Mr. Sudhakaran Kalidas, நீங்க எந்த ஆர்கனைசேஷன் சார்? Mr. Sudhakar? Okay. Okay, confident. Okay, perfect. So அந்த நீங்க சொல்ற requirement can be covered under SIDBI scheme sir. So further நீங்க Mr. Khan sir நீங்க வந்து approach பண்ணிக்கலாம். Thank you. So any other queries sir? Any specific queries regarding to SIDBI scheme? Hello sir, this is Bharat from Kusam Reference. Go ahead Bharat. Sir, ETP ZLD project plan பண்றோம். அது இதுல கவர் ஆகும் சார். அதாவது ETP நீங்க என்ன இண்டஸ்ட்ரி சார்? Latex sir. Okay, rubber. Khan sir, இந்த இண்டஸ்ட்ரி வந்து located in Nagarcoil, deep south of Tamil Nadu. They are planning to go for setting up ZLD plant because இப்ப உங்களுடைய latex processல வந்து they do a lot of washing of rubber sheets and gloves, final product. அப்ப அந்த வாட்டர் வந்து அந்த அதுக்கு வந்து they are planning to go for zero liquid discharge setup. Primarily it's an ETP along with all the evaporator and the complete setup. So அதுக்கு வந்து நாம வந்து SIDBI ல இருந்து ஃபண்ட் பண்ண முடியுமா? Maybe இந்த இது கூட கவர் பண்ணலாம் சார், பட் மேபி ஹியர் some collateral requirement may be there. அது full project பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், because it is not a machinery, it's a construction related, and we have to specifically see the project, and if you want I mean he can individually discuss with me. Perfect sir. But they are in Nagarcoil, so அவங்க வந்து they have to approach to the nearest branch or any branch அவங்க approach பண்ணிக்கலாம். At present that is he can discuss the project, then whatever the nearest branch I'll give the number to. Perfect, that will be great. Bala Vignesh, நீங்க வருண் சார்ட்ட பேசிட்டு you just reach out to me, we can get support from sir. Okay sir, இப்போ எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்க்கு கவர் ஆகும் சார். சேம் உங்களுடைய க்ளவுஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம yes கண்டிப்பா பண்ணலாம். ரைட் சார், அது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் expansion project machinery related ஆனா அது 6 less than 6-7%. Okay sir, thank you. ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் query வந்திருக்கு சார். அதாவது என்னன்னாக்க இப்போ ஃபார் செட்டிங் அப் ரூஃப்டாப் சோலாருக்கு என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் அவங்க இதுல வரணும் சார்? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் I'll just pass on the message to you on a private message so that you can read it and you can respond to them, so no issue. I think that can also take in private, no issue. And then we have one more question. Okay, fine. Clean gas is a process gas, the emission is carcinogen. Okay. I'll reply to him sir. I have Skylab. I'll check and tell him this thing. You Perfect, can give me the number, I'll check. Yeah, I'll do that. Because the specific requirement, and we are also in talk with our management how to cover this kind of units, which has taken entire plant and machinery on lease, but billing they are doing. So they don't have the assets in their name.
means plant and machinery and all are not in their name, but Okay. they have taken it and taken it on lease and doing it. So how to cover it, and we'll come with some solutions. Okay, great. So we have one more Investment question. subsidy, I don't think the investment subsidy is there. Rooftop solar, anyway, we are covering. Perfect, perfect, great. Right, sir. I think okay. We don't have any query. So what is the rate of interest? Rate of interest, I think Khan has mentioned that it's around 6.5%, isn't it, sir? For rooftop solar. Approximately. No, it is from even 5.85 to 6.8. Generally, Yes. it is 6.15, which we all the companies are falling in this range only, 6.15 to 6.4. Yeah, in fact, personally, I have a very good relationship with SIDBI. When I say good relationship, Naga, it's not that I'm their client, but as a service provider, I have recommended more than 40-50 companies to SIDBI. இதுல எல்லாருமே எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா வருதுன்னு சொன்னீங்க, நாங்க போயிட்டோம், பட் பேப்பர் ஒர்க் நிறைய கேக்குறாங்க சார் அப்படிம்பாங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 30-40 டேஸ் ப்ராசஸிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி அவங்களே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சிட்பில கேட்ட அத்தனை கொரிக்கும் நாங்க ஆன்சர் பண்ணிட்டோம் சார். இப்ப எங்களுடைய கம்ப்ளீட் அந்த பினான்சியல் அசெட்ஸ், பினான்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான லீகல் இஷ்யூவும் இல்லாம கிளியர் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுவாங்க. ஸோ சில சமயத்தில் நானே சொல்லுவேன், சார் நீங்க வந்து இந்த மாதிரி செட்டப் குள்ள போகும்பொழுது எஸ் யூ வில் பி வேலிடேட்டட் ஃபார் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது வந்து நம்ம அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். நாட் ஜஸ்ட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறத தாண்டி அட்லீஸ்ட் வி வில் கெட் சம் மோர் கிளாரிட்டி ஆன் அவர் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் இந்த 90 மினிட்ஸ் சாரி 59 மினிட்ஸ் லோன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் இந்த என்டையர் ப்ராசஸே வந்து ஸ்பீட் ஆயிடுச்சு. அண்ட் த வே எவ்ரிபடி நோஸ், நம்ம திருப்பூர்ல வந்து எக்ஸப்ட் ஃபியூ இன்சிடென்ட்ஸை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா the entire SIDBI team is so ரொம்ப they keep you comfortable and from the day one of your engagement. Even நீங்க ஒரு ஓப்பன் கொரியை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னாலுமே they will handle it in a very very professional way. So needless to say, it's a service oriented organization. ஒரே ஒரு விஷயம், உங்க பேப்பர்ஸ் பக்காவா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய லாஸ்ட் 3 இயர் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம், அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. I have so many examples to say. Even previous DGM வந்து he was specifically told to one company, sir நீங்க at least take some loan from us, we wanted to be part of your success அப்படின்னு சொல்லியே வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. So that is the strength of SIDBI. So having said that, queries எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. So we will move on to the next session, and now sponsor oda email ID as well as phone number na share பண்றேன். If you have any more queries, please. I think somebody has asked that thermic fluid heater from oil fired gas is subsidy is available. That subsidy we have to see, sir, from Tufts angle. You can go to MSME website and see if it is covered under that or not. Yes, sir, subsidy exclusive subsidy kaha பரவாயில்ல. ஒரு சின்ன query சொல்லுங்க மதன் சார். மதன் ஹைடெக் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், இந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்க்கு ஃபேக்டரிங் பண்றாங்களா சிட்பில? இப்போதைக்கு அந்த ஸ்கீம்ஸ் இல்ல சார், பட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் உங்க யூனிட் இருந்தா you can just call me and we will think of any solution which we can provide. ஓகே சார், ஓகே சார். இப்போ நீங்க எக்ஸ்பான்ஷன் போற மாதிரி இருந்தா, இப்போ ஆல்ரெடி நாங்க ஒரு 40 crores டர்ன் ஓவர் பண்றோம். இப்போ ஒரு 5 crores பில்டிங் அண்ட் மெஷினரி லோன்னா கொலாட்டரல் ஃப்ரீயா பண்ணிக்க முடியுமா? பண்ணலாம் சார், பட் ஒன்லி என்னன்னா அந்த பில்டிங் எல்பி அப்ரூவல் இருக்கணும். இருக்கு. இப்போ எல்பில வாங்கிட்டோம், கலெக்டரேட்ல மட்டும் கடைசியா ஒரு பண்ணிக்கலாம் இல்லீங்களா? பட் மெஷினரி மட்டும் தான் கொலாட்டரல் இல்லாம promoter contribution எடுத்து பண்ண முடியும். பில்டிங்க்கு we have to take some collateral, but depends, அது ஒன்னும் இஷ்யூ இல்ல, we can sort out that thing. ஓகே சார், ஓகே. ஏதாவது கொஞ்சம் ஒரு FD மாதிரி பண்ண முடியுங்களா, ஒரு பார்ட் அமௌண்ட்?
பண்ண முடியும். பட் ஒன்லி என்னன்னா இந்த பில்டிங் பண்ண முடியும். பண்ற லேண்ட் இட் ஷுட் நாட் மார்ட்கேஜ் டு சம்படி எல்ஸ். லைக் இப்போ ஆல்ரெடி உங்க பேங்கர் அந்த லேண்ட் மார்ட்கேஜ் இருக்கு, அதுல பில்டிங் பண்ணோம், தட் இஸ் நாட் பாசிபிள். தட் லேண்ட் ஹஸ் டு பி ஃப்ரீ. புரியுதுங்க சார், புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார், தேங்க்யூ. So any so further discussion நம்ம எடுத்து போய்க்கலாம். Mr. Khan sir will be available for us, no problem. Next we will move on to NSIC scheme. Senthil sir line la இருக்கீங்களா? Yes. Okay, I'll call him. Senthil sir. Okay. Senthil sir நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். Yeah. Yes. Senthil sir லைன்ல இருக்கீங்களா? Okay. Hello. Yes Sir, sir. line la irukken sir. Thank you sir. Thank you. So over to NSIC, National Small Industries Corporation. NSIC பத்தியும் பல பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. But they are very active in engineering and iron and steel sector, where raw material prices are so volatile, where the capital intensive and the working capital requirement is too high. அங்க வந்து NSIC is playing a key role, whereas கோயம்புத்தூர்ல ஃபவுண்டரியில வந்து they are doing extremely good. They also took a lot of initiatives on raw material procurement, on the rubber requirement. They have made a raw material banking initiative பண்ணியிருந்தாங்க at a cluster level. இப்போ வந்து NSIC வந்து they are serving slowly, they are also catering into textile. நம்ம கிளஸ்டர்லயும் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. they are showing an excellent support to the industries. இன்னைக்கு we have Mr. Senthil Kumar, NSIC Coimbatore, to discuss some of the schemes offered by NSIC specific to the textile industry, especially on raw material banking and vendor payments and all. Yes sir. Good morning everybody. Myself, name of the R. Senthil Kumar. I am from National Small Industries Corporation. Shortly இது வந்து NSIC ன்னு சொல்லுவாங்க. Once again thanks for the opportunity given by Manavalan sir actually. Thanks for all the participants for attending in this program. NSIC பாத்தீங்கன்னா it is an central government organization. We come under the Ministry of Micro, Small and Medium Enterprises. We have the branches across the country, and எங்களோட headquarters வந்து நியூ டெல்லியில இருக்கு. We have a regional office in Chennai, in this region. So இங்க வந்து Coimbatore branch and surrounding nearby districts is being headed by our DGM, Mr. Kannan. அவர் கீழே வந்து நான் இங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். We have various schemes to cover the MSMEs here. Adila, to start with, first scheme வந்து I will tell that it is SPRS scheme னு சொல்லுவாங்க, single point registration scheme. Hope நான் ஆடியோபிளா இருக்கேன்னு நினைக்கிறேன். Isn't it? கேக்குதா சார் எல்லாத்துக்கும்? ஹலோ. Yes sir, you are audible. Please go ahead sir. Okay sir, single point registration சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல வந்து கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பையர். ஏன்னா பிரைவேட்ஸும் நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸும், வேற கவர்மெண்ட் இஸ் தி லார்ஜஸ்ட் பையர். இது எந்த சென்ஸ்ல நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சரி, எல்லா மினிஸ்ட்ரியும் சரி, ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் கீழே பாத்தீங்கன்னா தேர் பீங் லாட் ஆஃப் government institutions இருக்காங்க, lot of PSUs, public sector enterprises இருக்காங்க. Even NSIC is one among the public sector enterprises. So இந்த மாதிரி ஒவ்வொரு public sector enterprises they are procuring a lot of material. அவங்களோட செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காண்டி வந்து நிறையவே ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ டெண்டர்ஸ் மூலியமா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களே திருப்பூர் பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்டைல் குட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ த்ரூ ஜெம் போர்ட்டல் மூலியமாவோ இல்லை வேரியஸ் அதர் டெண்டர்ஸ் மூலியமாவே உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும்.
ஸோ அப்படி போகிறப்போ நீங்கள் எனி டெண்டர் மூலியமாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெண்டரோட வேல்யூலேருந்து உங்களுக்கு வந்து இஎம்டி வந்து பே பண்ண சொல்லுவாங்க. மினிமம் 10% வந்து இஎம்டியை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். வேற அதே இது வந்து நீங்கள் என்எஸ்சிசியில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா மெம்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இஎம்டியை நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. ஐம் டெல்லிங் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர்ஸ். அதில் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் டெண்டர்ஸ் கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எத்தனை நம்பர் ஆஃப் டெண்டர்ஸ் வேணாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் தட் உங்களால் வந்து இஎம்டி பே பண்ண முடியாதுன்னு கிடையாது. பே பண்ண முடியும். பட் இஎம்டி பே பண்ண அமௌண்ட் வந்து எப்போ வரும்னு தெரியாது உங்களுக்கு வந்து. அது ஒரு தனியாக போய் லாக்அப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஐடியல் மணியாக அது போய் ஹோல்டப் ஆகிட்டு இருக்கும். வேற என்எஸ்சிசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஐடியலாக போய் மணி எதுவுமே லாக்அப் ஆகிருக்காது. இஎம்டி வந்து உங்களுக்கு 100% எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்எஸ்சிசியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, என்எஸ்சிசியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் தான் ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலிட் வெண்டராகவே கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னொரு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் வந்து நீங்கள் என்எஸ்சிசியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட் ப்ரிஃபரன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எம்எஸ்எம்இ யூனிட்ஸுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கும் என்எஸ்சிசி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருந்தீங்கன்னா, உங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட கம்பெனி நேம் இருக்கும். நீங்கள் என்ன மைக்ரோவில் வரீங்களா, ஸ்மாலில் வரீங்களா, மீடியமில் வரீங்களான்றது இருக்கும். நீங்கள் உங்களோட டேர்ன் ஓவர் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறத அதில் வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்போ வந்து டெக்ஸ்டைலில் என்னென்ன கிளாத்திங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு காம்பனண்ட்டாக தான் இருக்கும். வேற என்எஸ்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கம்பெனி நேம் முதல்ல வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட்னா ப்ரைவேட் லிமிடெட், நீங்கள் எத்தனை அதில் டேரக்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை டேரக்டர்ஸோட நம்பரும் இருக்கும். மெயின் பார்ட் வந்து ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் செப்பரேட் ஒரு ஷீட்ஸே கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன ஸ்பெக்கில் பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, மித்த காம்பனன்ஸாக இருந்தால் எவ்வளோ டன்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வால்யூம்ஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ஸ் என்ன, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பெக்ஸ் வந்து உங்களால் வந்து எவ்வளோ பண்ண முடியும். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட இந்த என்எஸ்சிசி சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்டு ப்ராடக்ட்ஸ் உங்களோட என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ இதெல்லாம் என்எஸ்சிசி சர்டிஃபிகேட் இருக்கனால நீங்கள் டெண்டர்ஸ் போகிறப்போ வந்து அந்த டெண்டரிங் அத்தாரிட்டினால நீங்கள் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, என்ன கெப்பாசிட்டியில் பண்ணுறீங்க, என்ன டேர்ன் ஓவரில் பண்ணுறீங்க, லாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் என்ன டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களோட கம்பெனி வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ் என்எஸ்சிசி சர்டிஃபிகேட்டுக்கும் வேற எம்எஸ்எம்இயோட சர்டிஃபிகேட்டுக்கும். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. ஸோ இதில் என்எஸ்சிசி சர்டிஃபிகேட்ல வந்து யாரெல்லாம் என்ரோல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் என்எஸ்சிசியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து என்எஸ்சிசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியாது. வேற இதில் வந்து இன்னொரு இதில் குவரிஸ் இருந்ததுன்னா மலவலன் சார்ன்ட்டு என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, எனி டைம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அல்லது இந்த டிஸ்கஷன் முடியறதுக்கு முன்னாடி கூட யூ கேன் அப்ரோச் மீ. இதில் செகண்ட் இதில் ஆல் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்கீம், அதாவது சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ரோல் பண்ண முடியும் எக்ஸப்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ். இதை தவிர எனி மேனுஃபேக்சரிங் யூனிட் அண்ட் எனி சர்வீஸ் என்டர்பிரைசஸ் என்எஸ்சிசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். செகண்ட் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் நான் இப்போ சொல்ல போகிற ஸ்கீம் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இன் அண்ட் அரௌண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஈவன் திருப்பூர், ஈரோடு, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நிறையவே அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் வி கால் இட் அஸ் அன் ரா மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவோம், ஆர் ரா மெட்டீரியல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனி ரா மெட்டீரியல் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு என்எஸ்ஐசிக்கு வந்து இதர் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அல்லது டேக்ஸ் இன்வாய்ஸ் நீங்கள் எங்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களோட சப்ளையருக்கு வந்து சேம் டே நாங்கள் எடுத்து அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை எங்களுக்கு வந்து வித்தின் 180 டேஸ்க்குள்ளே அது எங்களுக்கு ரீபே பண்ணிங்கன்னா போதும். ரீபே பண்ணிட்டு அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டும் இருக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு எகேன்ஸ்டாக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அகேன்ஸ்ட் பேங்க் கேரண்டி. சிங்கிள் யூனிட்டுக்கு அப் டு தி லிமிட் ஆஃப் 5 crores வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 lakhsல இருந்து கூட நீங்கள் வந்துக்கலாம். பட் திஸ் இஸ் பியூர்லி அகேன்ஸ்ட் பேங்க் கேரண்டி. இந்த பேங்க் கேரண்டி வந்து எனி நேஷனலைஸ் பேங்க்லேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், ஆர் ஃப்ரம் எனி அப்ரூவ்ட் ஷெட்யூல்ட் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ். இதோட மோடஸ் ஆப்பரேண்டி வந்து ரொம்பவே சிம்பிள். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸும் ரொம்ப சிம்பிள். அப்ளிகேஷன் வந்து எங்களோட மெயில் ஐடியிலும் எங்களோட வெப்சைட்லையும் இருக்குது. இல்லை இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மணவாளன் சாருக்கும் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை யூனிட்ஸ் வேணுங்கன்னா அதையும் நான் எடுத்து அனுப்பிச்சிட முடியும். ஸோ இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.5%. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ஒரு 2% இருக்குது. ஸோ உங்களோட எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எண்டிங் அப் வித் 6.5%. ஸோ இதுதான். இதில் வேற எதுவும் ஹிடன் காஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
இதுல கேட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்எஸ்சிசி வந்து எனி ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ டெக்ஸ்டைலுக்கு நீங்க கிரே ஃபேப்ரிக்ல இருந்து இல்லை யான்ல இருந்து உங்களோட டையிங் மெட்டீரியல் இருந்து எனி ரா மெட்டீரியல்ஸ் நீங்க உங்களுக்கு ஃபேக்டரிக்கான உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்கோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களோட பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஈவன் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா இதிலே வாங்கிக்கலாம். ஈவன் உங்களோட மிஷினரிஸ் இப்போ லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்னா உங்களோட மிஷினரிஸுக்கு தேவைப்பட ஒரு சில இன்புட்ஸும் கூட நாங்கள் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். முன்னாடி வந்து அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை. இன்னொன்று வந்து இப்போ வந்து உங்களோட ஃபேக்டரிக்கு வந்து இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ ஆயில் கன்சம்ஷனே நிறைய இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க ஒரு செப்பரேட் லெட்டரா வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டு ஈவன் அதுக்கும் கூட நாங்கள் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வெரி ஷார்ட் திங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். இது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெண்டரிங் ஆஸ்பெக்ட்ல நெக்ஸ்ட் திங். அண்ட் தேர்ட் திங் வந்து ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கும் த்ரூ என்எஸ்சிசி மூலியமா வாங்குறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் வந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி எஸ்எம்இஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா வி ஹேவ் அன் எம்ஏயு சைன் பண்ணியிருக்கோம். லைக் வித் ராஷ்டிரிய பிரைவேட் லிமிடெட், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ArcelorMittal நிப்பான் ஸ்டீல்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து பிரைவேட் கம்பெனி அவங்களோட எம்ஏயு சைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரா மெட்டீரியல்ஸுக்கு வி ஹவ் சைன்ட் எம்ஏயு வித் டிஃப்ரெண்ட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், நாட் வித் டிஸ்ட்ரிபியூட்டர், வித் பிரைமரி ப்ரொடியூசர்ஸே நாங்கள் வந்து எம்ஏயு சைன் பண்ணி ஸோ அவங்க மூலியமா அந்த ப்ரைஸ் அட்வான்டேஜ் வந்து வி ஆர் கிவிங் டு தி எம்எஸ்எம்இஸ். இந்த ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது கேஷ் அண்ட் கேரிலையும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம். இல்லை கிரெடிட் வேணும்னு கேட்டாங்கன்னா எங்கள்கிட்ட பேங்க் கேரண்டி கொடுத்தாங்கன்னா அந்த கிரெடிட்டையும் கூட அவைல் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அகேன்ஸ்ட் பேங்க் கேரண்டி ஒன்லி 90 days மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் நவ் வி ஹவ் எக்ஸ்டெண்டட் டு த டைம் ஃப்ரேம் ஆஃப் 180 days வரைக்கும் கூட நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரா மெட்டீரியல் ஃபினான்சிங்ல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய பேர் வந்து கிரெடிட்லையும் வாங்கிட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து கேஷ் அண்ட் கேரியிலும் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ கேஷ் அண்ட் கேரியில வாங்குறப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில சப்ளையர் பாத்தீங்கன்னா ஒரு சில ரா மெட்டீரியல் சப்ளையர் வந்து மோனோபோலி சப்ளையர்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்ககிட்ட வந்து நீங்க பிரைஸ் நெகோசியேஷன் நீங்க வந்து நிறைய பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து பிரைஸ் இதுதான், வேற நீங்க கிரெடிட் வந்து நீங்க 30 days கிரெடிட் பீரியட் அல்லது 90 days கிரெடிட் கூட நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த பர்டிகுலர் மோனோபோலி சப்ளையர்ட்டையும் அவங்க கொடுக்குற கிரெடிட் பீரியட், சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 30 days கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்கன்னா நீங்க அந்த 30 days கிரெடிட் பீரியடையும் வாங்கிட்டு என்எஸ்சிசிக்கு வந்து ஒரு 25th day அன்னைக்கு எங்கிட்ட பில் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் படி 30th டேக்குள்ள பேமெண்ட் வந்து நாங்கள் எடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஸோ எங்க சைட்ல இருந்து அதுல இருந்து நீங்க 180 days என்எஸ்சிசில இருந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 30 + 180 days உங்களோட ரா மெட்டீரியல் சைக்கிள் பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் இன்னுமே வந்து எக்ஸ்டெண்டபிளா இருக்கும். ஸோ உங்களோட ஃபங்க்ஷனிங் வந்து இன்னுமே ஸ்மூத்தா இருக்கும் உங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து. ஸோ இது பத்தாம வேற என்னென்ன ஸ்கீம் சொன்னீங்கன்னா என்எஸ்சிசி ஸ்கீம்ல வந்து நிறைய இது வந்து டெய்லர் மேட் தான். ஒரு சிலர் வந்து நம்மளே கூட பிரான்ச் லெவல்லையும் மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை எப்படி நம்ம ஸ்கீம்குள்ள ஃபிட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டு கூட நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். நவ் இட் இஸ் ஓப்பன் டு டிஸ்கஷன்ஸ். மெயினா என்எஸ்ஐசியினுடைய ரொம்ப அட்ராக்டிவ் ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரியான இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து ரா மெட்டீரியல் ஃபினான்சிங் அவங்க வந்து அந்த வெண்டார் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்டார் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 180 daysக்கு வந்து நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு வெண்டார் பேமெண்ட்ஸ் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா we don't have to worry about cash flow crisis. ஒன்று. ரெண்டாவது we can have a better demand, I mean like what you call negotiation with the vendor. ஏன்னா நீங்க the moment இப்போ நீங்க இன்னைக்கு அவர் பில் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா the very next day you can make the payment through NSIC. So அந்த arrangement தான் சேம் டே வந்து நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய வெண்டார் கிட்ட வந்து யூ கேன் நெகோஷியேட் மச் பெட்டர் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் அ பெஸ்ட் ப்ரைஸ். த மொமெண்ட் யூ பெஸ்ட் ப்ரைஸ் நேச்சுரலி இட்ஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அவ்வளவுதான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி சைட்ல இந்த ஆங்கிள் வந்து யார் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்கன்னாக்கா யூ கேன் த்ரோ கொஷின்ஸ். ஐ ஹோப் இங்க சில பேர் டிசிஷன் மேக்கர்ஸே ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பெசிபிக் queries அப்படின்னாக்கா த்ரோ த கொஷின்ஸ். We are here to support you. Yeah. Okay. Bank guarantee compulsory. Yes. Bank guarantee must, sir. ஆமா. கண்டிப்பா பேங்க் கேரண்டி வேணும் சார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், இப்ப நிறைய பேர் வந்து அதுக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கொலாட்ரல் நீங்க வந்து பேங்க்ல கொடுத்துருந்தீங்கன்னா
சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 crore ஒர்த் உள்ள கொலாட்ரல் நீங்க பேங்க்ல கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் பேங்கர்ஸ் வந்து ஒரு 50 to 70% ஆஃப் உங்க கொலாட்ரல்ல தான் உங்களுக்கு வந்து சிசி லிமிட்டாவோ டேர்ம் லோனாவோ ஒர்க்கிங் கேபிட்டலாவோ கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபண்ட் பேசிஸ் லிமிட்ல கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் 30 to 40% வந்து ஐடியலா தான் இருக்கும். ஐ மீன் உங்க கொலாட்ரல் வந்து பேங்க்ல ஐடியலா தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்க நான் ஃபண்ட் பேசிஸ்ல பேங்க் கேரண்டியா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஐடியலா இருக்க உங்க கொலாட்ரல் வேக்கன்ட் லிமிட்டை வந்து நீங்க இந்த பேங்க் கேரண்டி லிமிட்டை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதையும் கூட லிக்விடேட் பண்ணி உங்களோட பர்ச்சேசஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நீங்க செப்பரேட்டா அடிஷனல் கொலாட்ரல் கொடுக்க தேவையில்லை. பேங்க்ல நீங்க ஆல்ரெடி ஐடியலா இருக்க கொலாட்ரலையே நீங்க கன்வெர்ட் பண்ணி பேங்க் கேரண்டியா ஃபண்ட் பேசிஸ் நான் ஃபண்ட் பேசிஸ்ல கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா கொடுத்துட்டீங்கன்னா NSCC will be funding for it. So it is more of a exposure வந்து எவ்வளவு எக்ஸ்போஷர்ங்கறத அவங்க கொடுக்க போறாங்க அவ்வளவுதான். இல்ல சார்? கரெக்ட் சார். ஏன்னா ரீசெண்டா நாங்க ஒரு கிளையண்ட்டுக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல் மாடல். we can explore for இது. சார் how about இப்போ எங்களுக்கு வந்து சார் இப்போ நாங்க டையிங் யூனிட்னு வச்சுங்களேன், எங்களுக்கு வந்து ஹையஸ்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க வந்து ஃபியூலுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த சென்ஸ் லைக் கோல் அல்லது வந்து ஃபயர்வுட், இன் சம் கேசஸ் வந்து கேஸ் as a fuel இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றோம். பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வருது, ஸோ இதுதான் எங்களோட டோட்டல் எங்களோட காஸ்ட்ல வந்து இதுவும் வந்து மேஜர் காஸ்டா எங்களுக்கு வந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா we can consider it and we can fund for that one also. ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஃபயர்வுட் எடுத்துக்கலாமே. ஃபயர்வுட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க it comes in a very very unorganized sector. கண்டிப்பா. சோ ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது, வீக்லி பேமெண்ட் போகும், அந்த லோடு வர லோடுக்கு நாங்க கொடுப்போம். இட்ஸ் மோர் ஆஃப் a very very kind of a setup னு வெச்சுங்களேன். பட் எங்களுடைய மேக்ஸிமம் கேஷ் ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த ஒரு பர்టిక్యులர் எந்த மந்த் எந்த வீக் வந்து எங்களுக்கு லோடு இறங்குதோ அந்த வீக் வந்து இட் வில் பி a cash crunch வீக் தான். ஏன்னா லோடு கொடுத்தா தான் எனக்கு வந்து அது there is a lot of அந்த practical difficulties வந்து டையிங்ல இருக்கிறவங்களுக்கு they will be no much better. பாய்லர் ரன் பண்றவங்களுக்கு தெரியும் மேபி. ஸோ அது ஒரு சேலஞ்ச் எங்களுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி இன் சம் கேசஸ் இப்போ ரா மெட்டீரியல் லைக் சம்மன் ஃப்ரம் நாகர்கோவில், தே ஆர் ஃப்ரம் லேட்டக்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரப்பர் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ தே ஆல்சோ பை சிந்தட்டிக் ரப்பர் மெட்டீரியல் as a raw material. ஸோ அந்த கேஸ்ல வந்து கேன் வி ஃபிகர் அவுட் சம் ஸ்கீம்ஸ் டு சப்போர்ட் them on those procurements? டெஃபினெட்லி சார். ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் வந்து நம்ம பேசினாங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்ன்றதை நம்ம திங்க் பண்ணி பண்ணலாம் சார் தாராளமாக. ஸோ ஓகே கிரேட். ஸோ ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு டவுட் இதுல இருக்கும், என்னன்னா நம்ம வந்து கிளீன் டெக் அப்படின்னு சொல்றோம், எனர்ஜி எஃபிஷியன்சி, வாட்டர் கன்சர்வேஷன் இதை பத்தி எல்லாம் பேசுறோம், பட் சம்மந்தமே இல்லாம வந்து ஃபினான்சிங் பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் கோர் ஃபங்க்ஷன் ஃபார் எனி ஆர்கனைசேஷன் ஒன்னு. ரெண்டாவது வந்து என்னன்னாக்க நம்ம இந்த ஃபயர்வுட், கோல், நம்ம சொல்லக்கூடிய ஆயில்ஸ், இது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு நான் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல வந்து ரன்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க இதுக்குதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. டெவலப்மெண்ட்டோ அல்லது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ அவங்க வந்து they don't pay attention. That's the biggest challenge which we are also facing. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த என்டையர் செஷனுமே நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ ஃபர்தர் மோர் ஏதாவது queries இருந்தது அப்படின்னாக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் த்ரோ பண்ணலாம் ஃபார் ரிலேட்டட் டு NSIC. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சார். வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார் நார்மலா? ஃபார் மைக்ரோக்கு வந்து இட் இஸ் 8.5% சார். ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம்க்கு வந்து இட் இஸ் 9%. ஓகே. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்துச்சுன்னா அதுல இருந்து ஸ்ட்ரைட்டாவே 2% வந்து லெஸ் ஆகும். ஸோ அப்போ சம்வேர் அரவுண்ட் 6 to 7%. ஆமா சார். I think that's quite a good interest rate. Very good. Okay. So any other specific queries, sir? I think in fact someone from brand side கூட இந்த செஷனை இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. Maybe this will be a very good idea which the brand people can start recommending to their suppliers. ஏன்னா அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாக்க they will be investing heavily on their raw material, especially on ready to cut fabric or yarn or some vendor இதுல. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து it will be really ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்கீமா வந்து இந்த ரா மெட்டீரியல் பேங்கிங் ஒரு ரா மெட்டீரியல் ஃபினான்சிங் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இந்த மீன் டைம் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் ஹேஸ் அ பூல் ஆஃப் சப்ளையர்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா
they can create a raw material bank, isn't it, sir? ஒரு 2-3 சப்ளையரோ 4 சப்ளையரோ சேர்ந்து they can invest, set up a raw material bank, and from that raw material bank they can also consume the raw material. அதுக்கு வந்து NSIC சப்போர்ட் பண்ண முடியுமா சார்? இல்ல, அதுக்கு வந்து செப்பரேட்டா பண்ண முடியாது. பட் ரா மெட்டீரியல் அவங்க பர்ச்சேசஸ்க்கு வந்து இந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்கலாம். வெண்டார் பேமெண்ட்ஸா பண்ணிடலாம். ஆமா, வெண்டார் பேமெண்ட்ஸா பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் திங் வந்து அவங்களுக்கு யாருக்கு கம்மியா கிடைக்குதோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதுல வந்து அப்ஜெக்ஷன் NSICல இவங்க கிட்ட இருந்தா வாங்கணும், அவங்க கிட்ட இருந்தா வாங்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட யாருக்கு கிடைக்குதோ, ஏன்னா NSICக்கு தேவை வந்து இட் ஷுட் பி ரூட்டட் ஒன்லி த்ரூ ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்சஸ் ஆர் ப்ரொஃபார்மா இன்வாய்சஸ். அப்படி இருக்க பட்சத்தில் தாராளம் பண்ணிக்கலாம். Yes, this is also applicable for dyes and chemicals. Yes, sir. Yes. Super. Okay, right. I think any more queries ஏதாவது இருந்தா அட்ரஸ் பண்ணலாம். Any more queries, sir? Sir, காமன் CETPஸ்க்கு கோல் பர்ச்சேஸ் கன்சோர்ஷியம் பர்ச்சேஸ் அல்ல CETP சேர்த்து பர்ச்சேஸ் பண்றப்போ த்ரூ பண்ணலாம் NSIC மூலமா. Okay, CETP. Sir, இது வந்து CETP Common Effluent Treatment Plan, sir. It's a special purpose vehicle unit இது. இதுக்கு எப்படி சார் NSIC சப்போர்ட் பண்ண முடியும்? பிகாஸ் CETP is also very key part in for the micro enterprises. டையிங் யூனிட்ஸ் வந்து ஒரு 10-15 டையிங் யூனிட் சேர்ந்து ஒரு எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருப்பாங்க. அந்த எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வாங்கக்கூடிய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அதுக்கான பொருட்கள், ஏன்னா அதுக்கு தனி வெண்டார் செட்டப் இருப்பாங்க. அதுக்கு எப்படி NSIC சப்போர்ட் பண்ண முடியும் சார்? இல்ல, எப்படி இந்த இது வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டரா இருந்தா கூட அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா they will be having a directors அந்த மாதிரி தனியா இருப்பாங்க இல்லையா? இருக்காங்க சார், இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் will be there. இருக்கும். அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பேங்கர் இருப்பாங்க. ஒரு கொலாட்ரல் கொடுத்து அவங்களாலையும் பேங்க் கேரண்டி வாங்க முடிஞ்சதுன்னா தாராளமா இட் கேன் பி டன் சார். பெர்ஃபெக்ட். சுதாகர் சார், இது எப்படி உங்களுக்கு ஃபிசிபிளா இருக்குமா? கோல் பர்ச்சேஸ், ஆசிட் கெமிக்கல்ஸ் அண்ட் கோல் பர்ச்சேஸ்க்கு மெயின் எங்களுக்கு ரிக்வயர்மென்ட் இருக்கு. அது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தாராளமா சார் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். பெர்ஃபெக்ட். சுதாகர் சார், ஒரு செஷன் செப்பரேட்டா நம்ம பிளான் பண்ணலாம். ப்ரிசைஸா சார் அவங்க NSICல கேக்குறது என்னன்னாக்க பேங்க் கேரண்டி தான் முக்கியம். இப்போ உங்களால வந்து பேங்க் கேரண்டி வந்து உங்க பேங்க் கிட்ட பேசி பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு வேல்யூக்கு அவங்க பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூக்கு இவங்களால வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே பெர்ஃபெக்ட். ஓகே, டன். So any more queries, sir? I think we are done with queries நினைக்கிறேன். Okay. Okay. Perfect. So செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. So I will share my screen. Okay. நம்மளுடைய நெக்ஸ்ட் செஷன் வந்து will be on ZDHC or HIG index. நம்ம இப்போ டிஸ்கஷன்ல இருக்கிறோம். ஒன்ஸ் அந்த டீம் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் we will keep you updated on the next session. And once and all, thanks for your support, especially thanks to Mr. Khan from Mr. MBL Khan from SIDBI Tirupur and Mr. Senthil Kumar from NSIC Coimbatore. Further, if you have any specific queries abinaka, just drop a note. We are here to support you. We will extend all possible support in terms of getting engaged with the both the agencies. அது மட்டும் இல்லாம நான் வாட்ஸ்அப்ல சாரோட நம்பர்ஸ் எல்லாமே நான் அனுப்புறேன். whoever interested to engage with NSIC and SIDBI. Once again, thanks and all. Thanks for participating in the event. Next session நம்ம சந்திப்போம். Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you for giving the opportunity. Thank you, sir. Thank you. Once again, thanks for the opportunity given, Manoharan sir. Thanks, sir. நிறைய பண்ணணும் சார். இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், அதனால வந்து பார்ட்டிசிபென்ட் நம்பர் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நார்மலி சப்போஸ் டு கோ மோர் தென் 50, frankly speaking, 50 and 100. எனிவே பார்க்கலாம் சார் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ஐ ஹேவ் சம் queries received for SIDBI as well as NSIC சார். நான் அது இப்போ நான் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் என்னென்ன கிளைண்ட்ஸ் யார் யார் கேட்டுக்கிறாங்கிற டீடைல் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். ஸோ we can
keep them in the communication, sir. That will Sure, be great. Sure. Okay. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.